கவர்மெண்ட் சத்தம் இல்லாமல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள் நிறைய பேர், ரைட்டா? சிபிஎஸ்சி ஸ்கூலில் பணம் வாங்கிட்டு தான் 39 கேண்டிடேட்டுக்கு வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணல. 95% யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக அட்வான்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி டீம் வந்து ரெடியாக இருக்கும். சரியா? உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா எங்களுக்கு தயவு செய்து 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறேன். சரியா? போர்டு எக்ஸாம் நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன்னா போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம், ஒன்றும் விஷயம் கிடையாது. ரைட்டா? நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இல்லை உங்களுக்கு யாருக்கான தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் 9176552121 இந்த நம்பர்லேயே எனக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஜெஇ மெயின் வந்து ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க இல்லையா? அந்த ரிசல்ட்டில் கம்ப்ளீட்டாக என்டிஏ ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட் எழுதினாங்க, எவ்வளோ ஆப்சண்ட்டு, அதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இதில் வந்து டாப்பாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 100% வாங்கினவங்க எத்தனை பேர், ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக இருக்கக்கூடிய டாப்பர்ஸோட பர்சன்டேஜ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன மார்க்ஸ் இப்போ வந்திருக்கு, நம்ம எப்படி அடுத்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது, டாப்பு 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த 300 அவுட் ஆஃப் 300 டாப் 100% வாங்கின குழந்தைங்களில் நம்ம தமிழ்நாட்டில் யாருன்னா இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கொடுத்துருக்காங்க, 14 அன்னைக்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து டிலேடு தான், ஏன்னா கொஞ்சம் பேர் இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் சார்னு சொன்னதுனால தான் இது வந்து நம்ம போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ வெப்சைட்டில் JEE-main.nta.ac.in இந்த வெப்சைட்டில் போனாலே இது நோட்டிஃபிகேஷன் அவைலபிள். இருந்தாலும் நிறைய பேர் அதை போய் டவுன்லோட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். சரியா? ஓகே, இதில் மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து 618 சென்டர்ஸில் நடந்திருக்கு, 304 சிட்டிஸில். இது இன்க்ளூடட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு இந்தியாவும் 15 சிட்டிஸில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ ஜெஇ மெயின் அவுட் சைடு இந்தியா கூட நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஒன்று. ரெண்டாவது, இந்த எந்த ஏரியாவில் இந்த அவுட் சைட் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிட்டிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கூட அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து திறந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குழந்தைங்களும் பயனடையணும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது 22, 23, 24, 28, 29 ஜனவரி 25 நடந்ததுலேயே அந்த எக்ஸாமோட பேப்பர் 1 ரிசல்ட்டுக்கான டீட்டெயில்டு இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13,11,544 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற 100% கேண்டிடேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதுறதில்லை, எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும். அதை போல தான் இந்த ஜிஇ மெயின் எக்ஸாம்ஸ்லையும் 12,58,136 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஒரு 95.93% எக்ஸாம்ஸ் 4 to 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது, இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அப்ளிகேஷன்ஸ் போடுறப்பயே இது வந்து ஒரு 13 லாங்குவேஜில் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும்னு கொடுத்தாங்க. அப்போ 15 சிட்டிஸ் அவுட் சைடு இந்தியாவில் என்ன இதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. சில இடம் வந்து பார்த்திங்கன்னா மனாமா, தோஹா சிட்டி, துபாய், மஸ்கட்டு, ரியாது, ஷார்ஜா, சிங்கப்பூர், குவைத், கோலாலம்பூர், காத்மாண்டு, அபுதாபி, இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு சிட்டிஸ்லேயும் இருந்திருக்கு. அந்த 13 லாங்குவேஜ் சொன்னோம் இல்லையா? அசாமி, பெங்காலி, இங்கிலீஷு, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது இந்த லாங்குவேஜ்லேயும் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக ஆச்சரியப்படைய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பயங்கரமாக ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்னதான் அவங்க நீட்டுக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் ஜேஇ மெயினில் வந்து எழுத வச்சு பசங்களை வந்து ஐஐடிக்கோ என்ஐடிக்கோ போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒரு செமினார் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட்டு பள்ளி மாணவர்கள் வந்திருந்தாங்க. புக்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னதுனால அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீட்டுக்கு படிக்கிறாங்களோ இல்லையோ ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்க கூட வந்து பார்த்திங்கன்னா செஷன் 1 எழுதலை.
ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கண்டிப்பாக வந்தீங்கன்னா என்ஐடி ஐஐடி போகணும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஐஐடி டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு குழு போட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எப்படின்னா ஐஐடியில் கொண்டு போயிடணும் அப்படின்னு. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஜேஇஓட மெயின் செஷன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்ஸ் போகிறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப உந்துதலில் இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கேற்ற ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சத்தம் இல்லாமல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள் நிறைய பேர், ரைட்டா? சிபிஎஸ்சி ஸ்கூலில் பணம் வாங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அதை பற்றியான ஃபோக்கஸே இல்லை ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ஸில். பட் சத்தம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ட்ரைனிங் கொடுத்து அது ஜேஇ மெயினுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? அடுத்தது நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபீமேல், மேலு, தேர்ட் ஜெண்டர் இந்த இடத்துல ஜென்ரலில் இடபிள்யூஎஸ்ல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த டோட்டல் கேண்டிடேட்ஸில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டோட்டலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13,11,544 ஸ்டூடெண்ட். அதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதிகம் எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில் தான் இருக்குது. ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 5,07,683 ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது எது ஹையஸ்ட் இருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 4,89,210 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸில் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது எது ஹையஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் 1,41,786. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த இடபிள்யூஎஸ் இருக்காது. அதனால் ஜென்ரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரௌட் இருக்கும். அது 4,89 இது ஒரு 1,41 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கிட்ட இருக்குது. இந்த 6 லட்சத்துக்கு ஜென்ரல் கேட்டகரிலாம் இருக்கணும். பட் ஜென்ரல் கேட்டகரி இப்போ ஸ்பிளிட் டைப், அதில் ஒரு 10% வந்து இடபிள்யூஎஸ் கொடுக்கறதுனால 1,41,786 அது வந்து தேர்டில் வந்து நம்மளை வந்து பார்க்குறோம். தென் அதுக்கு அடுத்தது நார்மலாக பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் 1,30,254 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தென் லாஸ்ட்டில் வந்து எஸ்டியில் வந்து டோட்டல் இந்தியா ஃபுல்லாக 42,611 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்டி கேட்டகரியில் வந்து ஜேஇ மெயினுக்கு எழுதியிருக்காங்க. இதில் ஃபீமேல் அண்ட் மேல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் ஒருத்தங்க இருக்காங்க, எஸ்டியில் இல்லை, ஓபிசியில் ஒருத்தர் இருக்காங்க. அப்போ டோட்டல் 2 ஸ்டூடெண்ட் தேர்ட் ஜெண்டரில் எழுதியிருக்காங்க. டோட்டலில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 4,43,622. தென் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா 8,67,920. ஆல்மோஸ்ட் வந்து டபுள் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் டு ஃபீமேலோட மேல் வந்து டபுளாக வந்து எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஜேஇ மெயின். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது இன்ஜினியரிங்கில், எஸ்பெஷலி ஐஐடிலையும் என்ஐடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோட்டா வந்து ஃபீமேல் கேண்டிடேட்காக கொடுக்குறாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சூப்பர் நியூமரரி கோட்டா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க, அதில் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரொம்பவே இருக்குது. பாதி தான் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜேஇ எக்ஸாம்ஸில் அப்படின்றதுக்காக. தென் அடுத்தது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஜெண்டர் வைஸ் கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர்ட் ஃபார் 1. இப்போ நம்ம 13 லட்சத்தில் பார்த்தோம். எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகியிருக்காங்க இந்த கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகெயின் ஹையஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓபிசி கேண்டிடேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4,90,000 அட்டன் பண்ணியிருக்காங்க. தென் ஜென்ரல் வந்து செகண்டில் வருது. தென் இடபிள்யூஎஸ் வந்து தேர்டு, ஃபோர்த்து வந்து எஸ்சி கேட்டகரியில். தென் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. தென் தேர்ட் ஜென்டரில் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் ஒருத்தர் 2 பேர் பார்த்தோம், ஒருத்தர் தான் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. எக்ஸாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. 4,24,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டும் 8,33,000 வந்து மேல் கேண்டிடேட்டும் வந்து எதுக்காயிருக்காங்க, அப்பியர் ஆயிருக்காங்க. அடுத்தது நம்ம இதில் பார்க்க வேண்டியது எப்படின்னா, த ஃபாலோயிங் கேண்டிடேட் have obtained NTA score of 100 in paper 1. இதில் வந்து 300க்கு 300 வாங்கின குழந்தைங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 14 குழந்தைங்க வந்து டாப் வந்து 100 மார்க்ஸ் 100% அப்படின்றாங்க. 300 அவுட் ஆஃப் 300 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க அப்படின்ட்டு. அதில் ஆயுஷ் சிங்கால் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை, ராஜஸ்தான் ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வருது அந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. த செகண்ட் ஸ்டூடெண்ட் இஸ் குஷாரா குப்தா, கர்நாடகா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் படித்து செகண்டு
இருக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருந்திருக்கு. தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியும், ஃபோர்த்தில் ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்க, டெல்லி இருக்குது. அப்புறமா ராஜஸ்தான் இருக்குது, ரஜித் குப்தா. ஸ்ரீயாஸ் லோஹியா உத்தரப்பிரதேஷ், ஷக்ஷன் ஜிந்தால் வந்து ராஜஸ்தான், சௌரவ் உத்தரப்பிரதேஷ், விஷாத் ஜெயின் மகாராஷ்டிரா, அர்ணவ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் விகாஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். தென் 12வதுல வந்து ஒரு குழந்தை கொடுத்துருக்காங்க சாய் ஆந்திர பிரதேஷ். தென் ஓம் பிரகாஷ் வந்து ராஜஸ்தான். தென் 14th வந்து பனிபிரதா தெலுங்கானா. அப்போ இந்த 14 பேரில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கினவங்க 14 பேரில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடுல இருந்து எடுத்தோம்னா 14ல் 1 இல்லை. ஆனால் இதை கம்பேர் பண்ணி பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து இதோட 300க்கு 300 வாங்கினவங்க 100% வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் தான் இருக்காங்க கம்பேர் பண்ணி. ஏன் அது ரீசன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆப்ஷனில் இருந்து இந்த வாட்டி ஆப்ஷனில் இருந்து இருந்தாலும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் செஷன் இருக்குது, செகண்ட் செஷனும் நம்ம பார்க்கணும். அது பார்த்துட்டா டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத ஜேஇ மெயின்ல இருந்து நம்ம அப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருந்து இல்லை, ஆனால் டோட்டல் 14 பேரில் சவுத்தில் இருந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று தெலுங்கானா ஒன்று இருக்குது, செகண்டு ஆந்திரா இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கர்நாடகா ஒன்று. அப்போ 3 பேர் 14ல் 3 பேர் வந்து சவுத்தில் இருந்து இருந்திருக்காங்க. அப்போ மிஸ்ஸிங் வந்து யார் யார்? கேரளா அண்ட் தமிழ்நாடு சவுத்தில் இருந்து மிஸ் ஆயிருக்கு டாப்பு அந்த 14 ஸ்டூடெண்ட்ஸில். அதுக்கு அடுத்த லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் வைஸ் டாப்பர் அண்ட் தேர் என்டிஏ ஸ்கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஸ்டேட் வைஸ் டாப்பர்னு எடுத்துக்கிட்டா ராஜஸ்தானில் ஃபுல் மார்க் வாங்கினவங்க இருக்காங்க, கர்நாடகாவில் ஃபுல் மார்க் வாங்கினவங்க இருக்காங்க, டெல்லி வாங்கினவங்க இருக்காங்க, ராஜஸ்தான் வாங்கினவங்க இருக்காங்க, உத்தரப்பிரதேசில் இருக்காங்க, அகைன் வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க, ஆந்திர பிரதேஷில் இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்காங்க, தெலுங்கானா இருக்காங்க. அந்த 14 ஸ்டூடெண்ட் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் 99.99, அப்புறமா ஹரியானா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், சண்டிகார், தென் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா 20th பிளேஸில் வந்திருக்காங்க 99.99605 அப்படின்ற பர்சன்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்திருக்கு அக்ஷய் பிஜு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 24வது பிளேஸில் 99.99365 ஒரு குழந்தை வந்திருக்கு சுனை யாதவ் அப்படின்ட்டு. பேரு தான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. சுனை யாதவ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாணவனாக இருக்காமா அப்படின்றது தெரியல. ஒருவேளை இங்கே இந்த குழந்தை வந்து எதனா ஸ்கூலில் படித்து ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கொடுத்து எழுத இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் 99. அப்போ தமிழ்நாடோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 99.99365 இதுதான் மார்க்காக இருந்திருக்கு. ஓகே, தென் வந்து நிறைய இடத்துல எல்லாமே 99. மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது லோவஸ்ட் ஸ்கோர் ஹையஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 99க்கு அப்புறமா அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 98.90% தான் ஹையஸ்டாக இருந்திருக்கு. தென் மணிப்பூர் வந்து 98.69 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்டாக இருந்திருக்கு. தாமன் வந்து பார்த்தீங்கன்னா 98.4 தான் ஹையஸ்டாக இருந்திருக்கு. லடாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 96.19 தான் ஹையஸ்டாக இருக்கு. நாகாலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 95% தான் வந்து ஹையஸ்டாக இருக்குது. லட்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா 90% தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸ்டேட்டில் அந்தந்த ஸ்டேட்டில் எது தான் ஹையஸ்ட் பர்சன்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14 இடத்துல ஸ்டேட்ஸில் நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் மார்க் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். தென் ஜென்ரல் கேட்டகரியில் டாப்பர் லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ல டாப்பரோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் 99.9 ஜென்ரலில் 100% இருக்காங்க. தென் இடபிள்யூஎஸ்ல 100% எடுத்த ஸ்டூடெண்ட் இல்லை. தென் அகைன் ஓபிசி என்சிஎல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% எடுத்த குழந்தை ஒன்று இருக்குது டெல்லியில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் 100% எடுத்த குழந்தை இருக்குது உத்தரப்பிரதேசில். தென் எஸ்டி வரப்போ ராஜஸ்தான்லேருந்து 99.97 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டைல் எஸ்டி கேட்டகரியில். அதுக்கப்புறமா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சத்தீஸ்கர் 99.95% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கு. தென் ஜெண்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாப் ஸ்கோரில் 1 2 3 4 5 6 8 மேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 100 என்டிஏ ஸ்கோர் வந்து 100 இருக்குல்லையே அதை வந்து ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. மேல் கேண்டிடேட் வந்து 13 பேர் இருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டு மொத்தம் 14ல் ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்காங்க. இது ஏன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஏன் வந்து ஐஐடிலையும் என்ஐடிலையும் வந்து நம்மளுக்கு சீட்ஸ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. டாப் 14 பேரில் ஒரு குழந்தை தான் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்திருக்கு, அதுவும் ஆந்திர பிரதேசில் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 39 கேண்டிடேட்டுக்கு வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால. அதனால் பார்த்துக்க எதனா இருந்ததுன்னா எதனா மிஸ்டேக்கோ
எதனா வந்து எக்ஸாம் எழுதுறப்போ அன்ஃபேராக எதனா நடந்துட்டாங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்துக்கணும், என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். என்டிஏ ஸ்கோர் ஆர் நார்மலைஸ்ட் அக்ராஸ் மல்டி செஷன்ஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் ஓகே ரைட். தென் எப்படி வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து திருப்பி திருப்பி சார் பர்சன்டேஜ் மார்க்கா சார் 300க்கு 82%ன்றாங்களே, அப்போ 300 மார்க்குக்கு 240 எடுத்திருப்பாங்கன்னா இன்னும் இல்லை. இது வந்து பர்சன்டைல் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 100 into number of candidate appeared in the session with raw score equal to or less than the candidate. இப்போ சப்போஸ் நான் வந்து 300 மார்க்குக்கு நான் 299 வாங்கியிருக்கேன், இல்லைனா 300க்கு 240 வாங்கியிருக்கேன், இல்லை 100 வாங்கியிருக்கேன், இல்லைனா வந்து 90 வாங்கியிருக்கேன், வாட் எவர் மே பி த மார்க், அது ஈக்குவல் ஆர் லெஸ் கேண்டிடேட். அப்போ என்னுடைய மார்க்ல இருந்து என் மார்க்கு கீழே இருந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 100 into என்ன மார்க்கோட என் கீழே எவ்வளோ பேர் வாங்கினாங்க, அந்த செஷன்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ எழுதினா அவனோட டிவைட் பண்ணா அந்த செஷன்ல. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய செஷன்ல வந்து நான் வந்து 100 மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். மொத்தம் என் செஷன்ல வந்து ஒரு 5000 பேர் அட்டன் பண்ணாங்க. என் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கீழே வந்து ஒரு 2000 பேர் இருக்காங்க, என் மேலே 3000 பேர் இருக்காங்கன்னா அப்போ இந்த இடத்துல 2000 டிவைட் பை 5000 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் என்ன நம்பர் வருதோ அதுதான் நம்மளுடைய பர்சன்டேஜ். அப்போ என்னுடைய பர்சன்டேஜ் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 100 இன்ட்டு நான் வந்து என் கீழே வந்து ஒரு 2000 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 இன்ட்டு 2002 என்ன வருது 20,000 டிவைட் பை 5000 அப்படி போட்டோன்னா என்ன வருது, என்னுடைய பர்சன்டேஜில் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக தான், கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய மார்க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க டிவைட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதோட இன்ட்டு வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸு ப்ளஸ் இன்ட்டு 100 அவ்வளோதான் போட்டு டிவைட் பண்ணாங்கன்னா அழகாக வந்துடும். இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் போத் செஷன் examination paper 1, the rank of the candidate will be released taking into consideration the best of the two NTA score according with the policy already made. இப்போ இது ரிசல்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா சார், நான் குவாலிஃபை ஆகிட்டேன்னு என்ன கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மார்க்கை வச்சு நான் குவாலிஃபைடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செஷன் 2ஓட மார்க் எவ்வளோ, அதில் நான் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறேன், இதில் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு பார்த்து இதில் பெஸ்ட் ஸ்கோர் என்னவோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கொடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரேங்க் பட்டியல் கொடுப்பாங்க. அதில் டாப் ஒரு 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அதனுடைய ரேங்க் பர்சன்டைல் மாறும். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1-2% மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மினிமம் ஒரு 84 to 85% தான் ஓபிசி கேட்டகரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, பார்த்துக்க. லாஸ்ட் இயர் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 or 64 வந்து இந்த வாட்டி ஒரு 65 வந்ததுன்னா கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். அந்த மாதிரி இப்பயே நான் வந்து இந்த 85% இருக்கேன் சார், நான் ஜென்ரலில் இருக்கேன், நான் 93-94% இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அட்வான்ஸ் குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு மார்க் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி அசம்ஷன் பண்ணிட்டு நீங்கள் அட்வான்ஸ்க்கு போகலாம். இல்லை இப்போ தான் சார் எனக்கு 50% தான் வந்திருக்கு, 60% தான் வந்திருக்கு, 70% தான் வந்திருக்கு, நான் ஓபிசியில் இருக்கேன் 80%னா கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஜெஇ மெயின் எக்ஸாம்ஸ். நான் இப்போயே அட்வான்ஸுக்கு படிக்கிறேன் சார்னா படிங்க. ஃபஸ்ட்டு ஜெஇ மெயினில் நல்லா ஒரு யாரெல்லாம் வந்து தாராளமாக தைரியமாக இருக்கலாம் அப்படின்னா என்ஐடி ஸ்கோர் வேணும் அப்படின்னா ஒரு 97% இருந்துன்னு வச்சுங்களேன், என்ஐடி உங்களுக்கு ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு என்ஐடியில் கிடச்சிரும் அப்படின்ற வாய்ப்பு இருக்குது. அதே போல் 97% மேலே இருந்தீங்கன்னா தாராளமாக இப்பயே நீங்கள் அட்வான்ஸுக்கு தயாராகுங்க. சப்போஸ் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா 95% மேலே இருக்கீங்க, நான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஜெஇ அட்வான்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஏதாவது வந்து படிக்கிறதுக்கும் எனக்கு வழி இல்லை, பைசா பே பண்ண முடியாது, ஆனால் நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி யாருக்குன்னா ஐடியா இருந்தது அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்கீங்க பேரண்ட்டோ இல்லைனா ஸ்டூடெண்ட்டோ இல்லைனா ஸ்கூலில் இருந்து யாருன்னா இதை வாட்ச் பண்ணுறீங்க டீச்சர்ஸு, எங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்கள். 95% யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக அட்வான்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி டீம் வந்து ரெடியாக இருக்கும். சரியா, உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா எங்களுக்கு தயவு செய்து
9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறேன். சரியா? போர்டு எக்ஸாம் நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன்னா போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம், ஒன்றும் விஷயம் கிடையாது. ரைட்டா? நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இல்லை உங்களுக்கு யாருக்கான தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் 9176552121 இந்த நம்பர்லேயே எனக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். ரைட்? இது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணாங்க, இது எப்படி எல்லாம் எக்ஸாம்ஸ் பண்ணுறப்ப என்னெல்லாம் மானிட்டர் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது வந்து அந்த அளவுக்கு யூஸ் இல்லை. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்லாம் கூப்பிட்டு வந்து மீட்டிங் வச்சு எப்படி எக்ஸாம்ஸ் நடந்தது, எக்ஸாம் வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்ததா, அது இன்விஜிலேஷன் பார்க்குறது, அப்புறமா அந்த சிசிடிவி சர்வேலன்ஸு லைவ் அதெல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்கிறதுக்காக அதெல்லாத்தையும் ஒரு அழகாக சார்ட்டு போட்டு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 11ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. ரைட்? ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதை சொன்னேன்ல, நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் இயர் எவ்வளோ, இந்த வருஷம் எவ்வளோ எழுதினாங்க, லாஸ்ட் இயருக்கு வந்து அப்போ பர்சன்டேஜ் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இதெல்லாம் சான்சஸ் இருக்குது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ரைட்டா? இப்போ எவ்வளோ வந்து லாஸ்ட் இயர் வந்து எத்தனை டாப் ஸ்கோரர் இருந்தது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வந்து ஹையஸ்ட் மார்க் பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்றத லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷமும் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது பேசணும்னா தாராளமாக எனக்கு 9176552121 கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.